Hi friends, this video is sponsored by SPO School of Business Organization Private Limited. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 3 மணி நேரம் கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சிம்பிளாக ஒரு லட்டு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்க்கலாம். கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நெய், முந்திரி பருப்பு, திராட்சை, கல்கண்டு, ஏலக்காய், 1 கிளாஸ் சுகர் வேணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை நெய்யில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். அரைச்ச பருப்பை வதக்கும் போது கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்குங்க. டக்குன்னு இது அப்படியே அடி பிடிக்கும். கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிடுங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா அந்த பச்சை வாடை போகக்கூடிய அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்களா, கொஞ்சம் நேரம் நெய் விட்டு கிளறினப்போ பாருங்கள் உதிரியாக ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வாசனையாகவும் இருக்குது, உதிரியாக ஆகிடுச்சு. நீ இதை அப்படியே கொஞ்சம் ஆற வச்சிடலாம். நீ வேறு ஒரு கடாயை வச்சுக்கிடுங்க. அதில் 1 கிளாஸ் சீனி போட்டுக்கிடுங்க. தண்ணி 1/2 கிளாஸ் ஊற்றினா போதும், நிறைய வேண்டாம். ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருந்தால் போதும். கொதி வருது பார்த்தீங்களா, இந்தளவு பிசு பிசுப்பு தன்மை இந்த அளவுக்கு வந்தால் போதும். ஃபுட் கலர் வேணும்னா தேவைப்பட்டால் சேர்த்துக்கிடுங்க. கொஞ்சோண்டு லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். அடுத்த ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடலாம். இது நல்லா உருக்கின நெய்யாக ஊற்றினா நல்லாயிருக்கும். கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கிடுங்க, கொஞ்சம் திராட்சை போட்டுக்கிடுங்க. 2 நல்லா நெய்யில் வறுத்துடலாம். நெய்யில் வறுத்தாச்சு. நம்ம நெய்யில் வறுத்து வச்ச கடலைப்பருப்பு இந்த மாவு இருக்குல்ல, அதை ஒன்று கூட மிக்சியில் சுற்றி இருக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா பூவாக இருக்குது, நல்லா தூளாக சுற்றியாச்சு. நீ அடுத்தது நம்ம சீனி பாகு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் தட்டிடலாம். இனி இதை அப்படியே கொஞ்சம் நேரமாக நல்லா வதக்கிடலாம். அந்த சீனி பாகு கட்டி ஆகுது வரைக்கும் அப்படியே நல்லா வதக்கிடலாம். பார்த்து நம்ம முத செய்யும் போது ரொம்ப வேலை மாதிரி தெரியும். நம்ம 2 ட்ரிப்பு செஞ்சிட்டோன்னா ஒரு 5 நிமிஷம் வேலை தான் இது. நல்லா அந்த நெய்யில் அப்படியே நல்லா வதக்கி வந்துடும். இனி இதை நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு தான் லட்டு பிடிக்க போகிறோம். இதில் முந்திரி பருப்பும் திராட்சையும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கு, அதை போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். 2 ஏலக்காவும் கிராம்பும் சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் பாருங்கள் கல்கண்டு போடுறேன், அது ரொம்ப நல்லா இருக்கும். இது கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு நம்ம லட்டு பிடிச்சிடலாம். லட்டு செஞ்சது ஆறிடுச்சு. பிறகு இதே மாதிரி நல்லா உருட்டிடுங்க. இப்படியே உருட்டி ஒவ்வொன்றா வைங்க. நான் கொஞ்சம் சூடோடு தான் உருட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஆறின பிறகு கூட உருட்டு. சிம்பிளாக டேஸ்டான லட்டு செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.